பார்த்தீங்கன்னா ராஜாராம்ண்ணா. எந்த ஊருங்க நீங்கள்? எனக்கு சொந்த ஊர் திருவாரூர். நான் இங்கே கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் டெலிகாமில். ரேடியேஷன் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறதுங்க, அதுக்காக தான் அந்த கேபிள். இது பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸ் தான் அது. சரிங்க. இது கரண்ட் எர்த்தெல்லாம் வராது. இதை நம்ம கரெக்டாக ஸ்லைசிங் பண்ணோம்னா நம்ம இங்கேருந்து ட்ராவல் ஆகும். இதுலாம் அவசியம் இல்லைண்ணே, வேலை பார்த்தே கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 மாதம் லேபர் அவுட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஸ்லைசர் ஆனேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தான் நம்ம ஒரு ஃபீல்டு, இதை விட்டுறக்கூடாது. இதை பற்றி யாருக்கும் தெரியாது, அது மேக்ஸிமம் தெரியாது. ஆமாம். நான் யூஸ் பண்ணுற மிஷின் இதோட வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா. இந்த மிஷின் 2 லட்ச ரூபா? ஆமாம், புஜிக் ரோடு. இது பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா. அது என்ன மிஷின்? இது ஓடிடிஆர். என்னது? ஓடிடிஆர். இத்தனை கிலோமீட்டரில் ஃபைபர், இப்போ நான் அதை ஸ்ப்ளைசிங் பண்ணி பார்த்தேன்னா இத்தனை கிலோமீட்டர் ஃபைபர் ட்ராவல் ஆகிறத பார்க்குறதுக்கு. ஓகே ஓகே. அதுக்கு இது ஓடிடிஆர். ஓகே ஓகே. ஒரு கார் இருக்குது, ஈகோ காரு. டீம் எனக்கு கீழே ஒரு அசிஸ்டண்ட்டு, 2 லேபரு, ஒரு டிரைவர், எல்லாமே எனக்கு. நீங்கள் எதனா ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே இன்ஜினியருக்கு வேக்கன்ட் இருக்குது. சரி, அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நல்ல சம்பளம் இல்லை இதில்? நல்ல சேலரி. எனக்கு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் சேலரி. சரிங்க. சரி, இதுவும் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தோன்னா டே நைட் பார்த்தோன்னா 30 ரூபாட்ட வரும். நீங்கள் போக்குவரத்து போக்குவரத்துக்கு தான் கார் இருக்குது, கார் கொடுத்துருவாங்க. ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் கொடுத்துருவாங்க, சாப்பாடு மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. ஒரு டியூப்ல சொல்கிறீங்களா? ஒரு டியூப்ல பார்த்தீங்கன்னா 4 ஃபைபர் வரும். ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஃபைபரு கரெக்டாக இருக்கா கட்டிங்கு? ஓகே. இப்போனா ஸ்ப்ளைசிங் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஸ்ப்ளைசிங் இதே கொஞ்சம் கட்டிங் நல்லா இல்லைனா அடிக்காது. ஸ்ப்ளைசிங் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இது நம்ம அந்த இருக்குல்ல டியூபு, இது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்னு சொல்லுவாங்க. இதை போட்டு தான் ஹீட் பண்ண முடியும். இதை அப்படியே விட்டோம்னா உடஞ்சி போயிடும். இந்த இருக்குல்ல ஹீட்டிங் மிஷின் ஃபுல்லாக உள்ளே ஏற்றிட்டு ஹீட் போட்டோம்னா அது அப்படியே பிடிச்சிக்கும். அவ்வளோதான்.